SVC Aditya Movies தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Holidays naale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. 3-4 மாசமா தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பை கிளப்பிட்டு இருந்த ஆதவ அர்ஜுனா ஒரு 2 வாரமா அமைதியா இருக்காரு. அவரோட அடுத்த கட்ட நகர்வு என்ன? தம்பி, ஒரு பூ வந்து மாலைக்குள்ள இருக்கணும், இல்ல செடியில இருக்கணும். மாலைக்குள்ள இருக்கும்போது அந்த பூக்கு மரியாதை எது வரைக்கும் இருக்குன்னா, யார் சூடி கொள்கிறார்களோ அது வரைக்கும் தான் அந்த பூவுக்கான மரியாதை. ஆதவ அர்ஜுனா வந்து செடியில் இருக்க பூவா திருமா கிட்டேயும் இல்லை. திருமா கட்சின்றது வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப தீவிரமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி. அவங்க எதையும் யோசிக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டயே இவர் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு வராருன்னா அவரை வந்து விஜய் ஏற்றுப்பாரா? ஸோ ஆதவ அர்ஜுனா சில கணக்குகளோட விஜய் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அது விஜய்க்கு நிறைய இடங்கள்ல பாசிட்டிவாகவே வந்திருக்கு. அப்படிங்கும்போது விஜய் அவரை சேர்த்துக்கல என்ன பிரச்சனை? சார், புசி ஆனந்தன் ஒரு நல்லவர். அவர் பேசுறதையே விஜய் வந்து தட்டி வைக்கிறார். விஜய் இஸ் அ கம்ப்ளீட்டட் பர்சனாலிட்டி. புதுசாக ஒருத்தர் வர்றதுனால ஆதவ அர்ஜுனா விசிகால துணை பொதுச் செயலாளர்ன்ற பொறுப்புல இருக்காரு. அங்க விலகிறாரு. அவங்க கட்சி தான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லும்போது இல்ல நீ வேண்டாம் அப்படின்னு விஜய் அந்த காலை எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர்கள்லேருந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நான் வேணா லிஸ்ட்டை சொல்றேன். ஆனா யாரையுமே, எந்த கட்சியிலேருந்து வந்த ஆட்களையுமே, பண்ருட்டி ராமச்சந்திரன் உட்பட யாரையுமே விஜய் சேர்த்துக்கல. திமுக கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்க அந்த தலித் வாக்குகள் வந்து 1% விஜய் பக்கம் திருப்பறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஆதவ அர்ஜுனா வகுத்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வைஸ் பண்ணும்போது அது விஜய்க்கு பலன் கொடுக்கும்ல. அது ஆதவ அர்ஜுனாவால் பண்ண முடியுமா? அவர் அதை நினைக்கலாம்ல. அவர் ஏன்னா ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணியிருக்காரு. தம்பி, நீங்க வந்து நல்லா வேலை செய்வீங்க, நல்லா பேசுவீங்க, நல்ல கேள்விகள்லாம் கேட்பீங்க. ஆனா உங்களை வேலைக்கு வச்சுக்கணுன்றது யார் முடிவு பண்ணுவா? முதலாளி முடிவு பண்ணும். நான் வந்து அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு துள்ளலாட்டம் போட்டு வேஷங்கள் போட்டு மேடையில் நாடகம் ஆடுற ஒரு ஆளை எப்படி விரும்புவாங்க? 3-4 மாசமா தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பை கிளப்பிட்டு இருந்த ஆதவ அர்ஜுனா ஒரு 2 வாரமா அமைதியா இருக்காரு. அவரோட அடுத்த கட்ட நகர்வு என்ன? தம்பி, ஒரு பூ வந்து மாலைக்குள்ள இருக்கணும், இல்லை செடியில் இருக்கணும். செடியில் இருந்தாலும் அந்த பூவுக்கு மரியாதை இருக்கும். மாலைக்குள்ளே இருக்கும்போது அந்த பூக்கு மரியாதை எது வரைக்கும் இருக்குன்னா, அதை வந்து யார் சூடி கொள்கிறார்களோ அது வரைக்கும் தான் அந்த பூவுக்கான மரியாதை. ஆதவ அர்ஜுனா வந்து செடியில் இருக்க பூவா திருமாக்கிட்டேயும் இல்லை, ரைட்டா? அதுக்கடுத்து மாலையில் மலரக்கூடிய பூவா வந்து அவர் மாற நினைச்சாரு. அதுக்காக விஜய்கிட்ட, திருமாகிட்ட, சீமான்கிட்ட எல்லார்கிட்டையும் அவர் பேசினார். திருமா கட்சின்றது வந்து இருக்கிறதுலையே ரொம்ப தீவிரமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி. அவங்க எதையும் யோசிக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டயே இவர் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு வராருன்னா அவரை வந்து விஜய் ஏற்றுப்பாரா? ஏற்றுக்க மாட்டார். அதிமுக ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. அதிமுகன்றது ஒரு பெரிய கடல். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கடலில் கரைஞ்சி பெருங்காயம் ஆகிடுவீங்க, ரைட்டுங்களா? இன்னொன்று வந்து இவருக்கு வந்து சாதாரண பதவிகள்லாம் தர முடியாது. இப்போ வந்து அவர் ஒரு அரேனாக்கு வந்துட்டார், சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டார், நின்றுட்டார். அப்போ அவருக்கு பெரிய பதவிகள்லாம் நீங்கள் தர முடியும். அப்படின்போது பெரிய பதவிகள் தந்து இவரை வந்து அலங்கரித்து வச்சிருந்தாலும் அதுக்கு மரியாதை இல்லை. ஸோ பூ தன் வாசத்தையும் இடத்தையும் இழந்து தனியாக போய் அது போக வேண்டிய இடமான இடங்களுக்கு, நாம் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல, அந்த இடங்களுக்கு போய்விடும். ஆனால் விஜயோட கட்சியில் ஆதவ அர்ஜுனா சேர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தில் வந்து பேசும்போது, இப்போ அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கார். விஜய் புதுசாக வந்து ஒரு கட்சி தொடங்க போகிறாரு. இவர் வந்து விஜய்க்காக சில வேலைகளை, இந்த விகடன் விழாவாகட்டும் சில வேலைகள் பண்ணுறாரு. அதில் விஜய் பேசின விஷயங்களாகட்டும் தொடர்ந்து விஜய் லைம்லைட்லேயே இருந்தார். ஸோ ஆதவ அர்ஜுனா சில கணக்குகளோட விஜய் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அது விஜய்க்கு நிறைய இடங்கள்ல பாசிட்டிவாகவே வந்திருக்கு. அப்படிங்கும்போது விஜய் அவரை சேர்த்துக்கல என்ன பிரச்சனை? இப்போ விஜய் கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கும் போது ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஒரு ஆளை வச்சுக்கிறதுல என்ன சிக்கல் வர முடியும்? ஆதவ அர்ஜுனா அங்கே போகிறதுல என்ன சிக்கல் வந்துட முடியும்? சார், புசி ஆனந்தன் ஒரு நல்லவர் இருக்கார். அவர் பேசுறதையே விஜய் வந்து தட்டி வைக்கிறார். சில இடங்களில் புசி ஆனந்த் தப்பாக பேசுகிறார், விஜயே தப்பாக பேசுகிறார். அவருக்கு ஒரு அரசியல் வியூக அமைப்பாளர் வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அவரை வந்து இது பண்ண ஒரு அரசியல் வியூக அமைப்பாளர் இருக்கார். ஒரு ஜோசியர் இருக்கார். அவங்க வீட்டில் ஒரு 4 நாய் இருக்குது, ரைட்டா? விஜய் இஸ் அ
கம்ப்ளீட்டட் பர்சனாலிட்டி. ரைட்டா? புதுசாக ஒருத்தர் வர்றதுனால அவர் வந்து டிரைவரையே பழைய டிரைவர் தான் வச்சுருக்காரு. அந்த டிரைவரை தான் வந்து கோவாக்கே ஃப்ளைட்டில் தனி ஃப்ளைட்டில் போகும்போது கூட அந்த டிரைவரை தான் கூட்டிகிட்டு போகிறார். ஸோ அவருக்குன்னு ஒரு டேஸ்ட்டு, அவருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் அதுக்குள்ளெல்லாம் இருக்காங்க. அதுக்குள்ளே அது நடிகர் விஜய் அப்படி இருந்துட்டு போகலாம் சார், அதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் அப்படி எப்படி இருக்க முடியும்? நீங்கள் வந்து இப்போ நிறைய கட்சிகள்லேருந்து ஆட்கள் உள்ளே வருவாங்க, சேர பிரியப்படுவாங்க. பெரிய கட்சிகள்லேருந்து களத்தில் வேலை பார்க்குற தலைவர்கள் வந்து விஜய் கிட்ட சேர விருப்பப்படும் போது அவங்க எல்லாரும் சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி தானே ஆதவர்ஜுனா விசிகால துணை பொதுச் செயலாளர்ன்ற பொறுப்பில் இருக்காரு, அங்கே விலகிறாரு. அவங்க கட்சி தான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை நீ வேண்டாம் அப்படின்னு விஜய் ஏன் அந்த காலை எடுக்கணும்? அந்த காலை அவர் ஏன் எடுக்கிறாரு அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர்கள்லேருந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நான் வேணால் லிஸ்ட்டை சொல்கிறேன். விஜய் கட்சியில் சேர போகிறோம், எப்படி ரஜினி கட்சிக்கு வந்து மாரிதாஸ், அண்ணாமலை, பாண்டே இவங்க எல்லாருமே வந்து தமிழருவி மணியை, பழக்கருப்பையா இப்படி ஒரு டீமே இருந்தது இல்லையா? இந்த டீம் வந்து நாங்கள் தான் ரஜினிக்கு எல்லாம், நாங்கள் தான் ரஜினிக்கு, ஊரில் எவனை பார்த்தாலும் நாங்கள் தான் ரஜினிக்கு எல்லான்னுவான். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடிய அந்த டெம்ப்ட் வரும்பொழுது அந்த மாதிரி இருந்தான். ஆனால் அந்த லிஸ்ட்டில் இப்போவும் இருக்காங்க, விஜய்கிட்ட நெருக்கமாலாம் இருக்காங்க, ஒரு சில பத்திரிகையாளர்களாக இருக்காங்க. ஆனால் யாரையுமே எந்த கட்சியிலேருந்து வந்த ஆட்களையுமே பண்ருட்டி ராமச்சந்திரன் உட்பட யாரையுமே விஜய் சேர்த்துக்கல. பண்ருட்டியை விடவா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து மிகப்பெரிய அறிவுஜீவின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பண்ருட்டி மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. இன்னொன்று என்னங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த விஷயங்கள்லாம், கலைஞர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. ஜெயலலிதா அம்மா கிட்ட பிரசாந்த் கிஷோர் பற்றி சொல்லும்போது எங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, எங்களுக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜியா, மக்கள் நல கூட்டணின்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி தனியாக நிற்க வச்சுட்டு அம்மா ஜெயிச்சாங்க இல்லையா? அது கூட பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது தமிழக அரசியல்லையே? அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை. சசிகலாவை பிடிக்காது, நடராஜனை சுத்தமாக பிடிக்காது. அந்த நடராஜன் உருவாக்கின கூட்டணி தான் மக்கள் நல கூட்டணி. விஜயகாந்த் சுத்தமாக பிடிக்காது, விஜயகாந்தை முதலமைச்சர்னு கொண்டு வந்தது தான் அந்த மக்கள் நல கூட்டணி. அதுக்கப்புறம் விஜயகாந்தை கூப்பிட்டு பழம் நழுவி பாலில் விழுகிறதுன்னு கலைஞர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே ஹைதராபாத்தில் அவருக்கு ஆட்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பிரேமலதா கிட்டேயும் சுதீஷ்கிட்டையும் பேசி விஜயகாந்தை வந்து போயஸ் கார்டனுக்கு வர வச்ச ஸ்ட்ராட்டஜி வந்து ஜெயலலிதாவுடைய ஸ்ட்ராட்டஜி. அதை தாண்டி இப்போது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி, இப்படிலாம் இது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வகுக்கிறதுல வந்து ஒன்றும் பெருசாக ஆன இம்பேக்ட் வந்து ஒன்றும் தெரியாது. அதை விட பெண் அமைப்பு வந்து இப்போ தாலுக்கா வாரியா, வட்ட வாரியா, தொகுதி வாரியா, ட்ரெண்ட் என்ன அப்படின்றது இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் டிசைட் பண்ணிச்சு. சபரீசனுடைய பெண் அமைப்பு அவங்க பயங்கரமாக டிசைட் பண்ணாங்க. அது அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் செம்மையாக இருந்தது. பத்திரிகையாளர் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பலன் கொடுத்துருக்குல்ல, பலன் கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு பூச்சி முருகன் ஒருத்தர் வந்து பொள்ளாச்சியில் பூத் வைஸாக ரெடி பண்ணார். உடனே அவரை தூக்கி கோயம்புத்தூரில் போட்டு அண்ணாமலைக்கு எதிராக பூத் வைஸாக ரெடி பண்ணுங்க அப்படின்னு. ரைட்டா? அங்கே மணல் மாஃபியா ஆட்கள் வந்து ஒரு 150 கோடியை கொண்டு வந்துட்டு ஒரு 100 பேர் களமிறங்கி அண்ணாமலைக்கு ஆதரவாக பிளான் பண்ணும்போது போலீஸ் வந்து மப்டியில் போயிட்டு துப்பாக்கி வச்சு ஓடி போகிறீங்களா இல்லையா அப்படின்னு. இந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க எடுத்தாங்க. ஒரு தொகுதியில் வந்து ரெட்டியார் கூட இருப்பார், ஒரு தொகுதியில் முதலியார் கூட இருப்பார், வன்னியர், தலித்து, எங்கே வேலை செய்யலை, எப்படி வேலை இதெல்லாமே ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க அவங்க. அதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் ஆதவர்ஜுனா விஜய்க்கான சில ஸ்ட்ராட்டஜியை அந்த மேடையிலேயே வகுக்கிறாரு. நீங்கள் வேங்கை வயல் போகணுன்னு சொல்கிறாரு. இங்கே வந்து திமுக வந்து தலித்துகளுக்கு எதிராக இருக்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்றாரு. அது சேம் டைம் விசிகாலேருந்து இந்த குரல் வரும்போது அப்போது திமுக கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்க அந்த தலித் வாக்குகள் வந்து 1% விஜய் பக்கம் திருப்புறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஆதவர்ஜுனா வகுத்து கொடுக்குறாரு. விஜயும் அதை நோக்கி தான் நகர்றாரு. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவர் கட்சி வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து இப்போ தாவேகா அதிமுக கூட்டணி வரலாம், இல்லை முக்குளத்தூர் வாக்கள் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு வேறு வேலைகள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வைஸ் பண்ணும்போது அது விஜய்க்கு பலன் கொடுக்கும்ல. அது ஆதவர்ஜுனாவால் பண்ண முடியுமா? அவர் அதை நினைக்கலாம்ல. அவர் ஏன்னா ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணியிருக்காரு. தம்பி, நீங்கள் வந்து நல்லா வேலை செய்வீங்க, நல்லா பேசுவீங்க, நல்ல கேள்விகள்லாம் கேட்பீங்க. ஆனால் உங்களை வேலைக்கு வச்சுக்கணுன்றது யார் முடிவு பண்ணுவா? முதலாளி முடிவு பண்ணும். ரைட்டா? நீங்கள் வந்து நல்லா இருக்கலாம், இப்போ நான் கூட நல்லா இருக்கலாம், நல்லா பேசலாம், அது பண்ணலாம். ஏன்னா என் முதலாளி வேலைக்கு வச்சுருக்கிறது
எதுக்காகன்றது எனக்கு தெரியாது. ரைட்டா? நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கட்டுப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு 10,000 கோடி வச்சுக்கிட்டு விசிறி அறிஞ்சிட்டு நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு எகிரி குதித்து துள்ளலாட்டம் போட்டு வேஷங்கள் போட்டு மேடையில் நாடகம் ஆடுற ஒரு ஆளை எப்படி விரும்புவாங்க? நானே இவர் விசிகால இருந்து திருமாவளவனுக்கு அவர் ஒரு கை மீறி போனதுனால இவர் நம்ம கை மீறி போவாரு அப்படின்ற அந்த எச்சரிக்கை உணர்வோட விஜய் செயல்படுவாருன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஆர்கனைசேஷன் ஸ்டாலின் சொல்லுவாரு, ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் மனுஷனுக்கும் தனி மனிதனுக்கும் ஜோசப் ஸ்டாலின், நம்ம மு.க. ஸ்டாலின் இல்லை, ஜோசப் ஸ்டாலின், ஆர்கனைசேஷனா தனி மனிதனா இம்பார்ட்டண்ட்னா ஆர்கனைசேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு மிஷினில் ஒரு பல்லு உடஞ்சா கூட அந்த மிஷின் சுற்றிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? அந்த பல்லு உடையிறத பற்றி அந்த மிஷின் கவலையப்படாது, அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம், உடஞ்சே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன். நீ ஒரு ஆர்கனைசேஷனையே இல்லாமல் ஒரு கழக்கூத்தாடி மாதிரி இஷ்டத்துக்கு உன் மாமனார் சொல்லிட்டாரு எனக்கு சின்ன வயசு, நான் சின்ன வயசில் சோகத்தில் அடிபட்டு வளர்ந்தேன், அப்படி வளர்ந்தேன் இப்படி வளர்ந்தேன். ஒவ்வொருத்தருடைய பர்சனல் சோகம்ன்றது வேற தம்பி, ஒரு பொது மேடைன்றது வேற, அந்த மேடைகளில் பேசுகிற விதம் என்பது வேறு, எல்லாமே வேறு வேறு. நீங்கள் வந்து சொந்த சோகம் நான் அப்படிப்பட்டவன் நான் இப்படிப்பட்டவன்னு கையில் ஒரு பேனாவை எழுதாத பேனாவை இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுனீங்கன்னா உங்களை பார்க்கக்கூடியவங்க எப்படி பார்ப்பாங்க? இதெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பார்த்துருக்கேன். ஒரு பத்திரிகையாளராக 30 வருஷமாக பார்க்குறேன். அது வயசுக்கு என் அனுபவம்னு வச்சுக்கோங்களேன், என் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படிலாம் ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. இதெல்லாம் வந்து பழைய சுப்பிரமணியம் சாமி ஸ்டைல், வேலைக்காகாத ஒரு ஸ்டைல் இது. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் எங்கள் நேரத்தை உங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin.